கர்த்தர் உங்களை அதிகம் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தெய்வ செய்தியின் தலைப்பு வார்த்தையை படமாக பார்க்கணும். என்ன தலைப்பு? வார்த்தையை படமா என்ன செய்யணும்? பார்க்கணும். யாத்திராகமம் 14:13 ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு செய்யும் ரட்சிப்பை நின்று கொண்டு பாருங்கள். படமா பார்க்க சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலுக்கு முன்பாக நின்ற பொழுது, பின்னாடி பார்வோன் சேனை வந்த பொழுது, இப்போ ஒரு படத்தை காட்டுகிறார். பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பார்க்க வைத்தார். தேவன் எப்பொழுதுமே அற்புதங்களை செய்வதற்கு முன்பாக வார்த்தையை தான் முதலாவது கொடுப்பார். வார்த்தையை தான் கொடுப்பார். நம்ம வேலை என்ன? அந்த வார்த்தையை படமா என்ன செய்யணும்? பார்த்துட்டு இருக்கணும். வார்த்தையை படமா நம்ம பார்க்கணும். அதை பார்க்க பார்க்க நமக்கு என்ன வரும்? வார்த்தையை படமா பார்க்க பார்க்க நமக்கு என்ன வரும்? விசுவாசம் வரும். விசுவாசம் வந்துச்சுன்னா அடுத்தது என்ன நடக்கும்? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அதனால தான் நம்ம ஆண்டவர் வார்த்தையை நம்ம படமா பார்க்கணும். கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கையை, நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க சூழ்நிலை இன்றைக்கு இக்கட்டாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் மகிமையா அவர் செய்கிற தேவன். உங்களுக்கென்று ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். நம்ம கண்ணை திறந்து அதை பார்க்கணும். பார்த்தாதான் உங்களுக்கு வாழ்க்கை. அதை பார்க்கணும். பார்த்தால்தான் வாழ்க்கை. திரும்ப திரும்ப நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியுங்களா? எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு இருந்தாதான் வசனத்தை, வார்த்தைய, வாக்கு தத்தங்களை படமா பார்க்க முடியும். வசனத்தை அப்படியே படமா பார்க்கணும். அவருடைய மகிமையை நம்ம பார்க்கணும். அவர் வல்லமையை பார்க்கணும். அதுக்கு தான் பிரகாசமுள்ள மனக்கண்கள் எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்கணும். இந்த வசனத்தை என்னுடைய மனக்கண்ணில் பார்க்கணும். ஆண்டவரே, பிரகாசமுள்ள கண்களை தாருன்னு அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். படமா வார்த்தையை பார்க்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இவங்க வனாந்தரத்தில் போகும் பொழுது பாவம் செய்து விட்டார்கள். உடனே ஆண்டவர் தம்முடைய பாதுகாப்பின் கரத்தை எடுத்து விடுகிறார். பாதுகாப்பின் கரம் எடுக்கப்பட்டவுடன் சர்ப்பம் வந்து கடிக்கிறது. சர்ப்பங்கள் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பலரை கடித்து
பலர் மரித்து விடுகிறார்கள். இப்படி சர்ப்பம் கடித்து பலர் மரிக்கிறதை மோசே அவன் பார்த்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். அப்போ ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறார். வெண்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை செய்து அதை உயரமா மேலே தூக்கி வை. பாம்பு கடிக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் இந்த சர்ப்பத்தை, வெண்கல சர்ப்பத்தை பாருங்கள், யார் பார்க்கிறார்களோ அவங்க பிழைத்து கொள்வாங்க. அப்படி ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். பார்க்க வேண்டும். வேற ஒரு வழியே கிடையாது. இவங்க பிழைக்கணும்னா அந்த வெண்கல சர்ப்பத்தை என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். அப்போ பாம்பு கடிச்சிருந்தாலும் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவங்க சாகாதபடி பிழைத்துக் கொள்வார்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசு அவர் சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். அப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம யாரை பார்க்கணும்? புதிய ஏற்பாட்டில் யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்க்கணும். மனுஷகுமாரன்னு நம்ம பார்க்கணும். சிலுவையில் அறையப்பட்ட மனுஷகுமாரனை நோக்கி பார். நம்ம சில நேரங்களில் பிசாசு போராட்டங்களையே பார்த்துட்டு இருப்போம். அவன் என்ன வேணாலும் செய்யட்டும், ஆனா அதை பார்க்க கூடாது. சிலுவையில் அறையப்பட்ட தேவகுமாரனை நோக்கி பாருங்கள், நின்று கொண்டு பாருங்கள். பார், கல்வாரியை நோக்கி பார், சிலுவையை நோக்கி பார்க்கணும். இயேசுவின் இரத்தத்தை பார்க்கணும். உனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை பார். உனக்காக ஜீவனையே கொடுத்தார், எனக்காக ஜீவனை கொடுத்தார். பல அடிகள் வாங்கினார் உனக்காக எனக்காக. அதை பார்க்கணும். அதை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் நன்றியினால நிரம்ப வேண்டும். எனக்காக அடிக்கப்பட்டு இருக்கிற, எனக்காக நொறுக்கப்பட்டு இருக்கிற, எனக்காக தண்டிக்கப்பட்ட இயேசு, அவரை பார்க்கணும். அவர் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் தண்டிக்கப்பட்டார். நோக்கிப்பார். சிலுவையில் ஆயத்தம் பண்ணினவைகளை பார்க்கணும். சிலுவையை பார்க்கும் பொழுது இயேசுடைய கல்வாரி அன்பை நம்ம படமாய் பார்க்கணும். அந்த கல்வாரி பாடு வசனங்களை எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது அதை படமா பார்க்கணும். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொரு வசனங்களையும் படமா பார்க்கணும். அவர் சிலுவையில எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். அதைத்தான் நோக்கி பார்க்கணும். அவர் ஆயத்தம் பண்ணினவைகள் கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. ஆனால் பிரகாசமுள்ள
மனக்கண் உடையவர்கள் சிலுவையின் மூலமா ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதங்களை பார்ப்பார்கள். நீங்க பார்ப்பீர்கள். எகிப்தியனுக்கு அது தெரியாது. உங்களுக்காக என்ன ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது எந்த மனுஷனுக்கு தெரியாது. எந்த மனுஷனுக்கும் அது தெரியாது. ஆனால் நமக்கோ தேவன் அதை அவர் காண்பிக்கிறார். நம்ம பார்க்க ஆசைப்படும் பொழுது பிரகாசமுள்ள கண்கள் மூலமாய், மனதின் மூலமாய், உங்களுக்காக சிலுவையின் மூலமாய் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் காட்டுகிறார். நீ பாக்கியவான். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் காட்டுகிறவர். தமது ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 2:10 அதை சொல்கிறது. இப்போ உன்னுடைய என்னுடைய வேலை என்ன? நின்று கொண்டு பார்க்கணும். அதை பார்க்கணும். வார்த்தையை பார்க்கணும். வசனத்தை பார்க்கணும். பார்க்க பார்க்க நம்முடைய மனம் அலைந்து கொண்டு இருக்காது. ஆண்டவர் வார்த்தையை படமாக பார்க்க வைப்பார். நம்முடைய மனதில் வார்த்தையை படங்களாக உருவாக்கி காட்டுவார். அதுக்குத்தான் நேரம் எடுக்கணும். அதனுடைய பெயர் என்ன தெரியுங்களா? நீங்க வசனத்தை படமா பார்க்கிறீங்கன்னா அதனுடைய பெயர் என்னவென்றால் அதுதான் தியானம். தியானம்னா என்ன? ஏதோ பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு எதையோ யோசித்து கொண்டு இருப்பதல்ல. அந்த வார்த்தையை பிக்சரா பார்க்கணும். இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது, இந்த வார்த்தை எப்படி நிறைவேற்ற போகிறது, அதை நீங்க படமா பார்க்கணும். அப்ப கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னா என்ன அர்த்தம்? இரவும் பகலும் படமா பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த வார்த்தை இதை சொல்லுகிறது. இந்த வார்த்தை எப்படி ஒரு காட்சியை காட்டுகிறது. இதை தான் நான் பார்ப்பேன். இதுதான் நடக்கும். என் வாழ்க்கையில வசனம்தான் நிறைவேறும், வார்த்தை தான் நடக்கும். வேற எதுவும் என் வாழ்க்கையில நடக்க போகிறது இல்லை. வார்த்தை தான் நடக்க போகிறது. நீங்க வார்த்தையை பார்க்கணும், வார்த்தையை தியானிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கணும். அப்ப தியானம் என்றால் வார்த்தையை படமாக மாற்றி கண்களில் பார்க்கணும், மனக்கண்ணில் பார்க்கணும். அப்போ உங்க வாழ்க்கையில் அது அப்படியே நடக்கும். எந்த ஒரு ஆசீர்வாதமானாலும் சரி, வார்த்தையை எடுத்துக்குங்க, மனக்கண்ணில் பாருங்க, அது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். அப்படி பார்க்க பார்க்க கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை நீங்க பார்க்கிறது மட்டுமல்ல, தொடக்கூடிய அளவில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க அதை தொடுவீங்க. அப்படின்னா என்னது? நீங்க அனுபவிப்பீங்க. ஏதோ நம்ம கண்ணால படமா பார்த்து விட்டு அப்படியே போவதல்ல, பார்க்க வைத்து தொட வைப்பார். தொடக்கூடிய ரீதியில கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் அப்படித்தான் பிரமாணங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கண்ணால பார்க்க முடியாததை நம்முடைய மனக்கண்ணால பார்க்க வைத்து நம்முடைய கையினாலே தொடக்கூடிய இடத்துல
கர்த்தர் கொண்டு வருவார். எந்த ஆசீர்வாதம் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய கையினாலே தொடக்கூடிய அளவில் ஆண்டவர் கொண்டு வரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 64:4 தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. தேவனுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு காத்திருந்து காத்திருந்து படமா பார்க்கணும். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார், இந்த வசனத்தை தந்திருக்கிறார். இதை நான் காத்திருந்து பார்ப்பேன். நீங்க பார்ப்பீங்கன்னா நீர் செய்பவைகள், தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகள், நீரை அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை. அப்போ உங்களுக்காக கர்த்தர் செய்கிறவைகள் உலகத் தோற்றத்துக்கு முன்னமே அதை ரெடி பண்ணிட்டார். உங்களுக்கு இந்த நன்மை, இந்த ஆசீர்வாதம் இப்ப நடக்கணும், அவர் ரெடி பண்ணிட்டார். என் பிள்ளைங்க இப்போ இந்த நாட்கள்ல என் வார்த்தையை விசுவாசித்து படமா பார்ப்பாங்க. அப்புறம் அவங்க தொடக்கூடிய விதத்தில் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். இது உலக தோற்றத்துக்கு முன்னமே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினவைகள். காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்கிற காரியங்கள். ஆதி முதல் ஆண்டவர் எல்லாவற்றையும் உலக தோற்றத்துக்கு முன்னமே ஆயத்தம் பண்ணிட்டார். இதைத்தான் நம்ம பார்க்கணும், இதைத்தான் நம்ம கேட்கணும். எந்த நன்மை, எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணுமோ உலகத் தோற்றம் முதற்கொண்டு அவருக்கு தெரியும். ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்ம வார்த்தையை படமா பார்க்க 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 நமக்குள்ள விசுவாசத்தை ஆண்டவர் எழுப்பி தேவ மகிமையை பார்க்க வைப்பார். நீங்க அந்த ஆசீர்வாதத்தை தொடுவீங்க, அனுபவிப்பீங்க. இதைத்தான் இயேசு கல்வாரி சிலுவையில் செய்து முடித்தார். ஆண்டவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், இப்ப எல்லாம் ரெடியா இருக்குது. உலகத் தோற்றம் முதல் ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் கேட்டதில்லை, பார்த்ததில்லை, கண்களால். ஆனா பிரகாசம் உள்ள கண்கள் மூலமாய் தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை அவர் பார்க்க வைக்கிறார். பார்க்க வைத்து நீங்க தொடக்கூடிய அளவில் அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அதனால உங்க வாழ்க்கையில வார்த்தையை படமா பாருங்க, வசனத்தை தியானிங்க, வாக்குத்தத்தங்களை படமா பாருங்க. எது நடக்கணுமோ அது உங்க வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமீன் சொல்லுவோமா? நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் வார்த்தையை படமா பார்க்கணுமாப்பா, பார்க்கணும். அந்த கிருபையை தாங்கப்பா. பிசாசு காண்பிக்கிறத பார்த்து கொண்டிருக்க கூடாது. அவன் பயத்தையும் குழப்பத்தையும் தோல்வியையும் இதைத்தான் காண்பித்து கொண்டிருப்பான். அப்பாவுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் செய்பவைகள் உலகத் தோற்றத்துக்கு முன்னமே எல்லாவற்றையும் செய்து முடித்த காரியங்களை நடப்பிக்கிற தேவன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை தியானிக்கணும். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, அது எங்களுக்குரிய வார்த்தை.
அங்கே நின்று கொண்டு பார்ப்பதற்கு கிருபை தாங்க. பார்க்கிற ஒவ்வொருவருக்கும், வார்த்தையை படமாய் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரம்.